வெல்கம் டு சரசு சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தாளிப்பு வடகம் தான் செய்ய போகிறோம். இந்த தாளிப்பு வடகம் நம்ம வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சட்னி கூட அரைக்கலாங்க. இந்த தாளிப்பு வடகம் வீடியோ எடுத்து ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் போஸ்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல, இன்னுமே வெயில் அடிக்குதுங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். தாளிப்பு வடகம் செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் 1 கிலோ அளவுக்கு நான் இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேங்க. உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை நல்லா தண்ணியில் கழுவிட்டு துணியில் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் பொடியாக நறுக்கிட்டு வந்துடலாங்க. உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் பொடியாக நறுக்கி கூட எடுத்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. உளுத்தம்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், சீரகம் 50 கிராம், கடுகு 50 கிராம், 2 டீஸ்பூன் பெருங்காயம், வெந்தயம் 25 கிராம், கறிவேப்பிலை 1 கைப்பிடி, உப்பு 2 டீஸ்பூன், பூண்டு தேவைக்கு, மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் 50 மில்லிங்க. இப்போ பூண்டு நான் இந்த மாதிரி 3 பூண்டு எடுத்துட்டு இந்த மாதிரி அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டை தோலோடு தான் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி வடகமெல்லாம் செய்யும்போது நம்ம நாட்டு பூண்டில் செஞ்சால் நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் 1 பை 1 அரைச்சிடலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயம் இதிலே சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே போட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்க்குறேங்க. இப்போது உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பெருங்காயம் இது 3யும் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டேங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதுமானது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு பெரிய தாம்பாளத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பருப்பு கலவையை இதில் சேர்த்துடலாங்க. அடுத்ததாக காஞ்ச மிளகாய் 15 எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்ல 1 கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலையெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது கருவேப்பிலை மிளகாய் அரைச்சாச்சுங்க. இதையும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதையும் இந்த கலவையோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே எடுத்து வச்சுருக்க நாட்டு பூண்டு சேர்த்துடலாங்க. பூண்டையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தோலோடையே தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு பூண்டு அரைச்சாச்சுங்க. பூண்டை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு சுற்று அதே 5 செகண்ட் அரைச்சா போதுமானதுங்க. இப்போ பூண்டையும் இந்த கலவையில் சேர்த்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துடலாங்க, வெந்தயம் சேர்த்துடலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துடலாம். இந்த உப்பு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நாள்பட வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே இந்த வெங்காய கலவையோடு சேர்த்தாச்சு. விளக்கெண்ணெய் மட்டும் இருக்குது. இப்போ இதை கையில் கொஞ்சம் இப்படி பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் கையிலேயே பொடி பொடியாக நறுக்கி போடுறதா இருந்தாலும் போடலாம். கருவேப்பிலை எல்லாமே நான் பொடி பொடியாக நறுக்கி தான் போட்டுட்டு இருந்தேங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அண்ணம் தான் சொன்னாங்க, அண்ணம்ஸ் ரெசிபிஸ் அண்ணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இல்லை சரஸ்வதி, நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு போட்டுருங்க, நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இந்த முறை அவங்க சொன்ன மாதிரி தான் நான் செய்கிறேங்க. இப்போ இதுலேயே விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க 50 மில்லி எண்ணெயும் இதில் சேர்த்தாச்சுங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து வர்ற மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. கையில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுருங்க. கொஞ்சம் அப்படி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டாச்சுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த கலவையை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நாளைக்கு பார்ப்போம். இப்போது முதல் நாள் கலந்து வச்ச இந்த தாளிப்பு வடகை கலவையை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நல்லா ஓப்பன் பண்ணும்போதே நல்லா அந்த வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தோட மணமெல்லாம் ஜம்முன்னு வருது.
இப்போ வந்து நல்ல பதமாக தான் இருக்குது. நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த கலவை கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததால் நான் 2 தட்டில் இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சுட்டேங்க. இப்போ இதை வெயிலில் வச்சுக்கலாம். நம்ம இப்படியே உருண்டை பிடிச்சி கூட வெயிலில் கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் காய லேட்டாகும். இந்த மாதிரி நம்ம பரப்பிட்டு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்டுனா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்குங்க. எப்படி இருந்தாலும் இது ஒரு 5-6 நாள் காயிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வெயிலில் வச்சிடலாங்க. இப்போ இந்த 2 தட்டையுமே நான் நல்லா உச்சி வெயிலில் வச்சுருக்கேங்க. இதை மறுபடியும் நம்ம சாயங்காலம் உருட்டிட்டு மறுபடியும் மறுநாளும் நம்ம வெயிலில் வைக்கணும். இப்போ நம்ம சாயங்காலம் பார்க்கலாங்க. 5 மணி வரைக்குமே நல்ல வெயில் இருந்துச்சுங்க. வெயிலில் வச்சுட்டேன். பாருங்கள், நல்ல கலரே வந்து மாறி இருக்குது. கொஞ்சம் காஞ்சி வந்திருக்கு. இருந்தாலும் ஈரப்பசை இருக்குது. இந்த மாதிரி ஈரப்பசை இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம உருட்டிடலாங்க உருண்டைகளாக. கொஞ்சம் உதிர்ந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கையில் விளக்கெண்ணெய் தொட்டுட்டு உருட்டலாங்க. நல்லா உருட்டுறதுக்கு வருதுங்க. அதனால் நான் வந்து அப்படியே உருட்ட போகிறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி கை எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு எடுத்து உருட்டிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு உருண்டைகள் கிடச்சிருக்குங்க. ஒரு 17 உருண்டைகள் கிடச்சிருக்கு. வெயிலில் காயும்போது இன்னும் கொஞ்சம் உருண்டைகள் வந்து சின்னதாகும். அப்புறம் நம்ம டைட்டாக பிடிச்சி மறுபடியும் வெயிலில் வைக்கணுங்க. இப்போ நான் நைட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு திரும்பவும் காலையில் வெயிலில் வச்சுருவேன். இது நல்லா நான் ஒரு வாரமே நல்லா காய வச்சுட்டேங்க. நம்ம போட்ட தாளிப்பு வடகத்தை நான் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துட்டேங்க. டெய்லி சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் வச்சுருவேன். சாயங்காலம் எடுத்து வந்து கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல வச்சுருவேன். மறுநாள் காலையில் திருப்பி வெயிலில் வைப்பேன். இப்படியே நான் வந்து ஒரு வாரம் காய வச்சுட்டேங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா காய வைக்கும்போது நம்ம பயப்படாமல் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வருஷத்துக்கே இருந்தாலும் கெடாது. இது வந்து நல்லா சவுண்டு வரணும். பாருங்கள், இப்படி போட்டால் நல்லா டங்குன்னு சவுண்டு வரணும். இந்த மாதிரி சவுண்டு வந்தால் தான் இந்த வடகம் வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், முதல்ல உள்ள நம்ம பிடிக்கும்போது பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ நான் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் தான் எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா காஞ்ச வடகத்தை இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த தாளிப்பு வடகத்தில் நம்ம துவையில் அரைச்சாலும் நல்லா இருக்குங்க. இப்போ நல்ல வெயில் காலங்க. அதனால் ஒரு 1 கிலோ வெங்காயம் வாங்கினீங்கன்னாவே இந்த அளவுக்கு நமக்கு தாளிப்பு வடகம் கிடைக்கும். குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது சாதாரண பருப்பு தாளிக்கிறது கூட இது போடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி தாளிப்பு வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சமையல் சுவை கூடும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.